शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुगं गौडवदं महान्तं गोविन्दयोगीन् शिष्यं श्रीशङ्कराचार्यमुदास्य पद्मपादं च स्थामलकं च शिष्यं तं तोरकं वार्तिकालमुन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। ராம புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆச்சாரியார் ஆதிசங்கர பகவத்பாதரால் அருளப்பட்டதான ராமபுஜங்க ஸ்தோத்திரம் என்று பாப்புலராக சொல்லக்கூடிய அதை பார்க்கலாம் அப்படின்னு அபிப்பிராயம். ராமச்சந்திரமூர்த்தி யார் அப்படின்னா வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மயா. வேதமே என்ன பண்ணிடுது, ராமாயணமாக பிறந்துட்டு வேதத்துல இருக்கக்கூடிய பரபிரம்மமாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணார், அவரே ராமராக அவதாரித்து விட்டார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பிராச்சீன ஸ்லோகத்துல. அப்படி சோ நமக்கு ராமர் அப்படின்னாக்க வேத பிரதிபாத்தியமான பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்ற அர்த்தம். அப்படித்தான் நாமெல்லாம் ராமரை பார்க்கிறோம். அவரை அந்த இதிகாச புராணங்கள்ல சொன்ன மாதிரியும் பார்க்கிறோம். அது ஒரு ரசத்துக்காக, அவரை புரிந்து கொள்வதற்காக சகுனமாக அவரை பார்க்கிறோம். அவர் ஆனா வஸ்துதா நிர்குண பிரம்மன் தான் அவர். அவர் என்ன பண்ணார், இந்த அத்வைத தத்துவத்தை புரிய வைப்பதற்காக சகுனமாக அவர் அவதாரம் பண்ணி மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான பித்ருவாக்கிய பரிபாலனம், ஏகபக்தி விரதம் போன்ற விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக அப்படி வந்தார் அப்படின்னு ஆச்சாரியால் என்ன பண்ணுவார், எல்லா தேவதைகளையும் எப்படி பூஜிப்பார்னு பார்த்தோம்னாக்க பரபிரம்ம ரூபமாகத்தான் பார்ப்பார். ஒரே பிரம்ம நிர்குணமாக இருந்தாலும் அது மாயையோட சம்பந்தப்பட்டு அதனுடைய குணங்களால அது பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் சக்தியாகவும் அவதாரம் பண்ணினார் அப்படின்றது ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம். இப்படி பகவத்பாதாச்சாரியார் எந்த தேவதையை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலும் அதை பரபிரம்மமாகவே தான் வர்ணிப்பார். அந்த பரதத்துவமாக இருக்கக்கூடியவனுக்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணமாக இருக்கக்கூடியதாக அவரை வர்ணிப்பார். இந்த ரீதியில ராமனுடைய நாராயணனுடைய 10 அவதாரங்கள்ல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூட இவர் அப்படி வழிபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு 29 ஸ்லோகங்களோட இந்த ராம புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் அப்படின்ற விஷயத்துல ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி பண்ண ராமனை பரபிரம்மஸ்வரூபமாக சச்சிதானந்த ரூபம் என்று சொல்லக்கூடிய வேதாந்த வேத்யனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபமாக இவர் இந்த ஸ்தோத்திரத்தை கவனம் பண்ணியிருக்கார். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த ராமச்சந்திரமூர்த்தியில இருக்கக்கூடிய ராமா எனக்கூடிய பதம் இருக்கு இல்லையா, அதையே பிரணவம் அப்படின்னு சொல்றவர்கள் உண்டு. அது நம்ம எப்படி ஓங்காரம்னு சொல்றோமோ, ஹ்ரீம்னு சொல்றோமோ, உமான்னு சொல்றோமோ, அப்படி இந்த ராம என்றக்கூடிய பதம் கூட ஒரு பிரணவஸ்வரூபமான பதம் அப்படின்னு சொல்றது. இந்த சங்கீதக்காரங்க ஒரு விசேஷமாக ஒண்ணு சொல்லுவாங்க. சிவ மந்திரம் இருக்கு, நாராயண மந்திரம் இருக்கு, அஷ்டாட்சரி மந்திரம்னு பேரு. ஓம் நமோ நாராயணாய அப்படின்றதுதான் இந்த அஷ்டாட்சர மந்திரம். அதுல ரொம்ப உயிரா இருக்கக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு பார்த்தா ரா எனக்கூடிய வார்த்தை. ஏன் சார் அது உயிராக இருக்கிறது அந்த ரான்ற வார்த்தை அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த வார்த்தையை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் வரும், ஓம் நமோ நாராயணாய, நமோ ந அயனாய அப்படின்னு போக்கடம் இல்லாம ஆயிடும். அந்த ராவை எடுத்துட்டீங்கன்னா போக்கடம் இல்லாததாக ஆகிவிடும்ன்ற அர்த்தம் வந்துடுறது. அதனால அந்த ரான்ற பதம் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்காங்கன்னு தெரியுது. சரி, சிவமந்திரம் என்ன
பஞ்சாட்சரின்னு சொல்லக்கூடிய நம சிவாய அப்படின்னு கூட ஓம் நம சிவாய அப்படின்னு கூடிய மந்திரம். அதுல எது உயிரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாரம். ம என்பது உயிரா இருக்கு. அந்த மகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா என்னாச்சு, ந சிவாய அப்படின்னாக்கா எதுவும் மங்களகாரியம் எதுக்கும் யூஸ் ஆகாது அப்படின்னு. சிவாம்னாக்கா மங்களம் இல்லையா, மங்களத்துக்கு பிரயோஜனம் இல்லை, அமங்கலமாக ஆகிவிடும். அப்படின்னா மகாரம் இருந்தாதான் மங்களமா இருக்கு. அங்க ரகாரம் இருந்ததுன்னா தான் எல்லாரும் அடைய வேண்டிய ஸ்தானமான நாராயண பதத்தை அடையக்கூடிய இடம் அப்படின்றது வருது. ஆகையினால விஷ்ணு மந்திரத்துல இருக்கக்கூடிய ராவும் சிவ மந்திரத்துல இருக்கக்கூடிய மாவும் சேர்ந்த ஒரு சொரூபம் தான் ராம அப்படின்னு. சிவசக்தி ஐக்கியத்தை சொல்ற மாதிரி சிவநாராயண ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை இந்த ராமா அப்படின்ற பதம். ரா என்றால் கடபயாதி சங்கைப்படி ஒண்ணுன்னு அர்த்தம், மானாக்க சைவர்னு அர்த்தம். ஒரு தடவை நீங்க ராமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லையா 10 அப்படின்னு அர்த்தம். 2 தடவை ராம ராமா அப்படின்னு சொன்னா 10 × 10 100 அப்படின்னு அர்த்தம். ராம ராம ராமா அப்படின்னு சொன்னா 1000ன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்துலதான் ஈஸ்வரனானவர் பார்வதி கேட்ட கேனோபாயேன இல்லையா, எந்த உபாயத்தின் மூலமாக லகுவாக இந்த சஹஸ்ரநாமத்தை சொல்றது. பட்டியத்தே பண்டிதைஹி நித்தியம். இந்த பண்டிதர்கள்லாம் எப்படி படிக்கிறார்கள் இதை அப்படின்னு கேட்டபோது ஈஸ்வரனானவன் அம்பாளுக்கு எடுத்து சொன்னார். ஸ்ரீராம ராம ராமேதி 3 தடவை சொன்னார் பாருங்க. ஸ்ரீராம ராம ராமேதி மனோராமே மனோரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தது துல்லியம். அது 1000 நாமாவுக்கு துல்லியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ராமா என்ற பதம் இல்லையா ரொம்ப விசேஷம். 2வது ராமாயணம்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே நம்ம பாரத தேசத்துல எல்லா பண்டிதர்களுக்கும் ஒரு மனசுல உடனே ஒரு ஈரமானது வந்துடும். அது என்ன அப்படின்னா என்னன்னு அந்த ராமாயணத்தினுடைய வரிகள் இருக்கு இல்லையா, அது அப்படி எல்லாரையும் ஈர்க்கிறது. எல்லாருடைய மனசையும் அப்படியே குளிர்விக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல எழுதப்பட்டதாக அமைந்திருக்கு அந்த ராமகாவியமான ராமாயணம். அதனால ராமாயணத்தை படிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய தபசாக நினைக்கிறோம். அதை படிச்சா அதனால வரக்கூடிய மனசந்தோஷம், அதனால குடும்பத்துல ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இதெல்லாம் கண்ணெதிர்க்க பார்த்து கொண்டிருக்கோம் இன்னைக்கும். அதனாலதான் ஆதி கவியாக இருக்கக்கூடிய வால்மீகி எழுதின ஒரு ராமாயணத்துக்கு இணையான ஒரு புஸ்தகம் உலகத்திலேயே கிடையாது. அந்த ராம என்ற சொல்லுக்கு இணையான ஒரு சொல்லு, துல்லியமான சொல் உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு வச்சுட்டு அந்த ராமாயணத்தையும் அந்த ராமரையும் நம்ம எல்லாம் தலைமையில தூக்கி வச்சுட்டாரோம். அப்படி ஒரு அழுத்தமாக இருக்கும் இல்லையா. அமிர்தம்னாக்க அது ராமாயண அமிர்தம் தான். அந்த ராமாயணத்தை நீங்க படிச்சா, அந்த மூலத்தை படிச்சா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷம், அதுல இருந்து வரக்கூடிய ஒரு மன நிம்மதி வேற எந்த புஸ்தகத்திலையும் கிடைக்காது. அப்படி ரம்யமான பதப்பிரயோகங்கள், அர்த்தங்கள், நம்ம கண்ணு முன்னாடி ராமரை கொண்டு வந்து காட்டக்கூடியதான ஒரு செய்யுள்கள். இப்படி வால்மீகி ஒரு பெரிய ஒரு காவியத்தை பண்ணியிருக்கார் இல்லையா. அதனாலதான் அதுக்கு ஆதி காவியம் ராமாயணே ஆதி காவியே அப்படின்னு சொல்றோம். யுத்த காண்டே ஆதித்ய ஹிருதயம் நாம சப்தோத்தர சததம சர்கா அப்படின்னு ஆதி காவியமாக அதை போற்றிக்கொண்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த ராமாயணத்துல வரக்கூடிய ஆதித்ய ஹிருதயாதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அப்படி வைக்கிறதுக்கு காரணம் அவ்வளவு அழகாக எழுதப்பட்டது. அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தி ஆன பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவர் மேல இவர் புஜங்க பிரயாதம் அப்படின்னு ஒரு சந்தஸ். இந்த புஜங்க பிரயாணம் நம்ம ஏற்கனவே சுப்பிரமணிய புஜங்கம் பார்த்திருக்கோம். சதாபால ரூபா விவிக்னா திரிஹந்திரி அப்படின்னு அதே ஸ்டைல்ல எழுதப்பட்டதுதான் இந்த ராம புஜங்க ஸ்தோத்திரம். புஜங்கம் அப்படின்னாக்க பாம்பு போற மாதிரி அப்படியே வளைஞ்சு 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 பாம்பு போற மாதிரி இந்த ஸ்லோகங்களும் போயின்ற காரணத்தினால இவர் எந்த சந்தஸ்ல பண்ணியிருக்கார், புஜங்க பிரயாதம் எனக்கூடிய அந்த சந்தஸ்திலேயே எழுதியிருக்கார். அதே வார்த்தைகள் இல்ல, அங்க எப்படி லகு சொல்லியிருக்கு, அங்க எப்படி தீர்க்கம் சொல்லியிருக்கு, அதே மாதிரியே புனையப்பட்டதாக எழுதியிருக்கிறது இதுல விசேஷம். இப்படி ஆச்சாரியால் ராம புஜங்க ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம், சிவபுஜங்க ஸ்தோத்திரம்னு நிறைய எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப வசதியாக நாம பார்க்கறது இந்த ராம புஜங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு. இப்போ அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள போவோம். விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரமாதாரஹீனம் வரேண்யம் மகாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம்
சுகாந்தம் ஸ்வயம் தாம ராமம் பிரபத்யே விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரம் ஆதாரஹீனம் வரேண்யம் மகாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் தாம ராமம் பிரபத்யே. அழகாக போட்டிருக்காரு பாருங்க. விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரம் ஆதாரஹீனம் வரேண்யம் எல்லாம் இம்முன்னு முடிகிற மாதிரி எதிர பாருங்க. மகாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் தாம ராமம் பிரபத்யே. அப்படி அந்த மகாரத்தை வைத்துக் கொண்டு அப்படி சொற்கள் அப்படி உணர்ந்து அவருக்கு அந்த செய்யுள்ள வரும்பொழுது ஆதிசங்கர பகவத் பாதால் எவ்வளவு ரசிச்சு எழுதியிருக்கணும் அப்படின்றது வருது. அது மாத்திரம் இல்ல, எத்தனை அர்த்த புஷ்டியாக வேதாந்த தத்துவங்களை கொண்டு வந்து அந்த ராமபதத்துல கொண்டு வந்து அடக்கிற ஒரு சாதுரியம், அது ஒரு சாமர்த்தியம், எல்லாரையும் வேதாந்தியாக ஆக்கி அத்வைத சாட்சா்காரம் ஏற்படக்கூடிய தகுதி வாய்ந்ததாக இந்த ஸ்லோகத்தை படைக்கணும்ன்ற ஒரு ஆசை. இதன் மூலமாக வேதாந்தத்துல ருச்சி வந்து பிரஸ்தான திரயத்தை படிச்சு ஆச்சாரியாரினுடைய போதனைகள் படி வாழ்ந்து ஆத்ம ஞானத்தை பண்ணி முக்தியாக இருந்து இன்னொரு தடவை இந்த உலகத்துல அம்மா வயிற்றுக்குள்ள பிறக்காமல் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசையில எழுதப்பட்ட ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். முதல் படம் பாருங்க, விசுத்தம் அப்படின்னார். சுத்தம்னு சொன்னாலே போதும் இல்லையா? விசுத்தம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா ஒரு விசேஷமான ஒரு சுத்தம் அப்படின்னு. சுத்தம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா கிளீனா ஒரு பொருள் இருந்தது ஆனால் அதை சுத்தம் அப்படின்னு சுத்தமாக வைத்துக் கொள்ள இருக்கும். விசுத்தம்னு சொன்னதுனால அதை விட ஏதோ மேல ஒண்ணு குறிக்கிறது, ஒரு விசேஷம். அந்த வி எனக்கூடிய விசேஷ சப்தம் எதையோ குறிக்கிறது. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மனிதர்களுக்கெல்லாம் ஆணவ மலம், மாயிக்க மலம், கார்மிக மலம் அப்படின்னு 3 மலங்கள் தோஷங்கள் இருக்கிறது. இந்த ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தப்பட்டு காரியங்கள் பண்ணிக்கிறதுனால ஒரு தோஷம் வருது. சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்து கனவு காணுகிறான். அப்படி சரீர சம்பந்தமே இல்லாத எனக்கு இந்த சரீர சம்பந்தமே ஒரு மலம். அதுலயும் ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்தா வரக்கூடிய மலம், சூக்ஷ்ம சரீரத்தோட வந்தா வரக்கூடிய மலம், காரண சரீரத்தால வரக்கூடிய மலம், இப்படி ஆணவ மலம், மாயிக்க மலம், கார்மிக மலம் அப்படின்லாம் சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. இந்த ஞான முத்திரையை காண்பிக்கும் பொழுது இந்த விரலானது இந்த 3 மலங்களோட சேர்ந்தே இருக்கும். இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரத்தோடய நம்ம ஆத்மா சேர்ந்து இருக்கிறதுனாலதான் நாம பரமேஸ்வரன்றது தெரியாம இருக்கு. அதனால இந்த 3லிருந்து இந்த 3 மலங்கள்ல இருந்து இதை பிரிச்சு அந்த பிரம்மத்தோட சேர்க்கணும் அப்படின்றதுதான் ஞான முத்திரை, தத்துவ முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஞான முத்திரையை வச்சுட்டு தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? இந்த முத்திரையை காமிச்சு கொண்டு அதனுடைய தத்துவம் என்ன? இந்த 3 மலத்தோட சேராமல் உங்களுடைய ஜீவனை பிரம்மத்தோட சேர்க்கிறது தான் இதுல சமாச்சாரம் அப்படின்றத புரிய வைக்கிற. இப்படி 3 மலங்களும் இல்லாத ஒரு சுத்தத்துவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விசுத்த தத்துவம் அப்படின்னாக்க மிக பரிசுத்தமான ஒரு தத்துவம். 3 மலங்களும் அற்றதான ஒரு தத்துவம், எதோரையும் சங்கப்படாததான ஒரு சொரூபம் இல்லையா? அசங்கோஷயமாத்மா அப்படின்னு வேதமானது சொல்லி தருது. அசங்கமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தான் பரபிரம்மம் ராமர். அது மாத்திரம் விசுத்தம் பரம். பரம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? எல்லாவற்றிற்கும் மேலானவர் அப்படின்னு. பரம் அப்படின்னா வசத்தி, மேலானவர். மேலானவர்னா நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? நமக்கு மேலானதுன்னா எப்படி புரிஞ்சுக்க தெரியும்? ஏதோ ஒரு லெவலுக்கு தான் நம்ம புத்தியானது திங்க் பண்ண முடியும் இல்லையா? ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கார் அப்படின்னாக்க ஒரு மாதிரி புரிஞ்சுப்பீங்க. ஒரு பெரிய நிலம் வாங்கியிருக்கார் அப்படின்னா ஒரு மாதிரி புரிஞ்சுப்பீங்க. எங்காவது ஒரு பெரிய எலி ஓடிட்டு சார் அப்படின்னாக்க ஒரு பெரிய புரிஞ்சு. இந்த பெரியன்றது உங்களுக்கு தனியா புரிஞ்சுக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டம். எது ஒரு பொருளோடையோ ஒரு வயசோடையோ இல்லையா, ஒரு டைமோடையோ ஒரு ஸ்பேஸோடையோ அதோட ஒட்டிதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனா எங்க ராமர் எப்படி அப்படின்னாக்க பரபிரம்ம ஸ்வரூபம் இல்லையா? அவர் பரம்னாக்க தேச கால வஸ்து இவைகளால லிமிட் பண்ண முடியாததான ஒரு பரமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம். அப்படி மேலான பரம், எல்லாவற்றிற்கும் மேலான இப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி பரம் சச்சிதானந்த ரூபம். சத் எப்பொழுதும் 3 காலத்திலையும் அழியாத ஒரு சுரூபம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும்
ஒரு நாள் போய் தானே ஜாத்தசியகி திருவோ முக்கியம். உலகத்துல பிறந்த பொருள்கள் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சுதான் ஆகும். இந்த உலகமே பிரளயத்துல அழிஞ்சிடும். சிருஷ்டியா இருந்தது, திதி பண்ணி காப்பாத்தி கொண்டு இருக்கிறார் பகவான். ஒரு நாள் இதையும் அழிச்சு விடுவார். அன்னைக்கு பிரளயம் வரும் இல்லையா? பிரளயமும் ஆகும். இப்படி காலத்துக்குள்ள இருந்துட்டே ஆனால் இல்லாமல் போகும். ராமர் எப்படி? இந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட சொரூபம், சத்திய ஸ்வரூபம். சத் அப்படின்னா திரிகால அபாத்தியமான ஒரு சொரூபம். அதுக்கப்புறம் சித், ஜடம் இல்லாத ஒரு சொல், சைத்தன்ய வடிவாக நான் 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 எல்லாருடைய ஹிருதயத்துல அந்த ராமர் இருக்கார். உங்களுடைய ஹிருதயாகாசத்துல இருக்கார், என்னுடைய ஹிருதயாகாசத்துல இருக்கார். அவர் அந்தர்யாமியாக இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம், சேத்தனமான ஒரு ஸ்வரூபம், ஜடமற்றதான ஒரு ஸ்வரூபம். இப்படி சித்தாகவும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் பேரானந்தமாக இருக்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுடைய சுபாவமே ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறது. நான் எந்த பொருளை விரும்பினாலும் அது எனக்கு ஆனந்தத்தை அளிக்கும்னு ஆசை. நான் அப்படி வாழறேன், என் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆனந்தத்தை அளிக்கும். ஏன் குழந்தை பத்துக்கிறேன், எனக்கு ஆனந்தத்தை அளிக்கும். உலகத்துல நம்ம ஏன் எல்லாத்தையும் ஆனந்தம் அளிக்கும் இதே ஆங்கிள் பாக்குறோம். ஏன்னா அது என்னுடைய சொரூபம். என்னுடைய சொரூபம் ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் எனக்கு நித்தியமான நிலையான ஒரு மோட்ச நிலை, அந்த ஆனந்தம் பேரானந்தமானது எனக்கு சித்திக்கணும். அப்படி பேரானந்தமாக இருக்கக்கூடியவர் தான் ராமர். சத்தாகவும் இருக்கார், சித்தாகவும் இருக்கார், ஆனந்த ரூபமாகவும் இருக்கிறார். சச்சிதானந்த வடிவமாக இருக்கிறதுனால சச்சிதானந்தரு விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம். அதுக்கப்புறம் குணாதாரம். உலகத்துல எல்லா குணங்களும் ஆதாரமா இருக்காரு. நல்ல குணங்கள் எதுவோ அனந்த கல்யாண குணங்கள். ராமரனுடைய அஸ்தோத்திரத்தை எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு பூர்வ பாஷினே நமஹ, மித பாஷினே நமஹ. யார் வந்தாலும் முதல்ல அவர் தான் பேசுவாராம். நீங்க வரணும், நீங்க தானே நீங்க தானே பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டார். எப்பொழுதுமே அவருக்கு ரொம்ப கருணை ஜாஸ்தி. அவன் யாரா இருந்தாலும் சரி, கட்டவனோ நல்லவனோ இல்ல பணக்காரனோ ஏழையோ, அவன் யார் வந்தாலும் சரி, ராமர் என்ன தெரியுமா, முதல்ல சௌக்கியமான்னு அவர் கேட்டுருவாராம். பூர்வ பாஷினே நமஹான்னு அவருக்கு ஒரு பேரு. அதே மாதிரி அவருக்கு இன்னொரு வேண்டாம், எதுவா இருந்தா அளவாக பேசுவது, மித பாஷினே, அளந்து பேசக்கூடியதுன்னு ஒரு சுபாவம். இப்படி இருக்காரு. அது குஹனோடையும் அப்படி ஒரு நட்போட இருந்திருக்காரு. அப்பாவா பித்ருவாக்கிய பரிபாலனம் கேட்கவே வேண்டாம் ராமருக்கு இல்லையா? அப்படி நீங்க எந்தெல்லாம் உலகத்துல நல்ல குணங்கள்னு எடுத்தீங்களோ அந்த நல்ல குணம் அந்த ராமனுக்கு, அந்த லக்ஷ்மணனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நீதியும், எப்படி உலகத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். நாட்டை எப்படி ஒரு ராஜாவுடைய ஆளணும் அப்படின்னு சொல்றதும், அவர் பேசுறதும், அவர் அனுமான் கிட்ட வைத்துக் கொண்டிருந்த வாத்சல்யங்களும் இல்லையா? ராவணனே இல்லையா அவரை போற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான ஒரு சுபாவத்தை உடையவர் இல்லையா ராமர். அப்படின்னா அந்த ராமருக்கு என்ன அனந்த கல்யாண குணங்களும் ஒரு சேர இருக்கக்கூடியதான ஒரு சொரூபம். ராமன்னு சொன்னாலே எல்லா நல்ல குணங்களும் நமக்கு ஞாபகம் வருதுன்னாக்கா, எப்படி அப்படி ஒரு மனிதர் இருப்பார், அப்படி ஒரு மனிதரை வால்மீகியானவர் நமக்கு காமிச்சு கொடுத்தார், எப்படி ஒரு அவதாரமானது இப்படி ஏற்பட்டது நம்ம உலகத்துலன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படி குணாதாரம், சகல சச்சிதானந்த குணங்களுக்கும் இருப்பிடமாக ஆதாரமாக இருந்து கொண்டு, அது மட்டும் இல்ல ஆதாரஹீனம். ஆனா இது எதோடையும் சம்பந்தப்படாம டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தான் ராமருக்கு. ஒரே சிரிப்பு தான். ராம காட்டுக்கு போ அப்படின்னு வைகை அப்பா நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லும் பொழுதும் ஒரே புன்சிரிப்பு தான் ராமனுக்கு. அடுத்த நாளே கைகையான காட்டுக்கு போனோம்னு சொன்னான், அதுக்கும் 14 வருஷம் 7 ஆண்டின் வாவென்றி எம்பினான் அரசன் என்றாள் அப்படின்னு 14 வருஷம் ராமா நீ காட்டுக்கு போனோம், அதுவும் எப்படி உத்தரவு பூண்டு போனோம் அப்படின்லாம் சொன்னான். அப்பவும் அதே சிரிப்பு. வரேன்னு சொன்னான் சீதை, வேண்டாமான்னு, இல்ல வருவேன்னு, அதே சிரிப்பு. ஓகே வா அப்படின்னாரு. லக்ஷ்மணன் அதெல்லாம் கிடையாது, நான் கூட வருவேன்னு, வா. ஆனா பரதன் வந்தான், வாப்பான்னு. அப்புறம் எல்லாம் சுமந்திரன் எல்லாம் அட்வைஸ் பண்றான். ஏன்னா அப்பா ஏதோ கோபத்துல சொல்லிருப்பாப்பா, என்னைக்கோ சொன்னாரு, நீ அதை அந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லப்பா, நாட்டை உத்தேசிச்சு நீ சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணலாம், ஆனால் நீ வான்னு கேட்ட. கிடையவே கிடையாது. ஒரு பிரின்சிபிள்னா பிரின்சிபிள் இல்லையா? அப்படின்னு எதோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆதாரஹீனம் அப்படின்னாக்கா எப்படி புரிஞ்சுன்னா, வேற எந்த ஒரு ஆசிரியமே இல்லை, அந்த கொள்கை பிடிப்பு மட்டும்தான்.
வேற யாரையும் அவர் எதிர்பார்த்தில்லை. அப்படி இருக்கக்கூடியதான் இண்டிபெண்டாக ஒரு டிசிஷன், தர்மத்தின் வழியில் நடக்கணும்ன்ற ஒரு கமிட்மெண்ட். இப்படி யாரையும் ஆசிரியிக்காத ஒரு நிலைக்கு பேர் ஆதாரமற்றதான ஒரு நிலை, வேறு ஆசிரியம் எதுவும் அற்றவனாக இருந்து கொண்டு இருக்க. அப்புறம் வரேண்யம் இல்லையா, நமக்கு எல்லாம் ரொம்ப பழக்கம். காயத்ரி மந்திரத்துல சொல்றோம் இல்லையா, தத் சவிதுஹு வரேண்யம் சவிதுஹு. வரேண்யம் ரொம்ப போற்றத்தக்கதான, வரேண்யம்னா வணங்கத்தக்கதாக, பூஜிக்கத்தக்கதான, போற்றத்தக்கதாக, வசத்தியாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்படி வசத்தியாக உள்ளவராகவும் மகாந்தம், மகாந்தம் மகானாக இருந்து கொண்டிருக்கார், மிகப்பெரியவனாக. மகாந்தகானு கிருண்ணந்து, மகானாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்ன்றதுக்காக மகாந்தகானு கிருண்ணந்து அப்படின்னு சொன்னோன்னே அவ சுபமுகோர்த்தோஸ்து ததாஸ்து அப்படின்னு வாழ்ந்தக்கூடியவர்கள். இப்படி மகா பெரியவராக இருக்கக்கூடியவர் ராமபிரான். விபாந்தம் அப்படின்னாரு. விபவம் விபு அப்படின்னாக்க எங்கும் நிறைந்த ஸ்வரூபம், அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த விபுத்வாத். விபு அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு, விபுத்வாத் விஷ்ணு. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனாலதானே அவருக்கு விஷ்ணுன்னு பேரு, அவருக்கு விபுன்னு பேரு. இப்படி விபாந்தமாக இருந்தார், மகானாக இருந்து கொண்டிருக்கிறார். விபுனாக்க ஹிருதய குகைக்குள்ள அவர் எப்பொழுதும் நான் 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 என்று பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். சதா சர்வகாலமும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணமாக ஹிருதய குகையில மகானாகவும் ஒளியாகவும் இருந்து கொண்டு, அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நான் நான் என்று ஒலித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாருடைய ஹிருதயத்திலேயும். அதுக்கப்புறம் குஹாந்தம், குணாந்தம். குஹாந்தம் அப்படின்னாக்க ஹிருதய குகை, ஹிருதய குகையில நான் நான் என்று விபாந்தம் இருந்து கொண்டிருக்கிறார். குணாந்தம், இந்த குணங்களுடைய முடிவெல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்து அதற்கு பிறகு நிர்குணமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரா. இந்த இடத்துல அந்தம்னாக்க எல்லை, இந்த குணங்களுக்கெல்லாம் எல்லையாக முடிவாக இருக்கிறார். இந்த மலங்கள் எல்லாம் வரத்துக்கு காரணம்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற முக்குணங்கள்னாலதான் நமக்கு எல்லா தோஷங்களும் வருகிறது. இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஸ்வரூபம், அனந்த கல்யாண குணங்களோட இருக்கக்கூடிய அவரேதான், சகுணமாக இருக்கக்கூடிய அவரேதான் நிர்குணமான பிரம்ம ரூபமாக இருந்து கொண்டிருக்கிறார். குணங்களுக்கெல்லாம் எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறார். குணாந்தம். அதுக்கப்புறம் சுகாந்தம், ஆனந்தத்தின் எல்லை. நாம இங்க லோகத்துல, இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் அதிருப்திகரமா இருக்கு, துக்கத்தோட கலந்து இருக்கு. இந்த ஆனந்தம்லாம் எதுவுமே நிலையான ஆனந்தமானது எதுவுமே காணப்படவில்லை. காத்தாலும் தானே இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு துக்கம் வந்துடுது. திருப்பி அந்த துக்கத்துல இருந்து வெளில வந்தா கொஞ்சம் ஆனந்தமா சினிமா பாக்குறான், ஏதோ ஒரு இருக்க ஆனந்தம் வருது, திருப்பி துக்கம் வந்துடுது. இப்படி இந்த ஆனந்தமானது எஃபிமரல் ஆனந்தம், அது நான் எட்டர்னல் ஆனந்தம். அது வரும் போகும். உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா இந்த ஆனந்தமும் துக்கம்தான். ஆனா அவரை, அந்த ராமனை உணர்ந்து விட்டோமே ஆனால், அந்த பரபிரம்மத்தை உணர்ந்து விட்டோம்னா அதனால வரக்கூடிய ஆனந்தம் மோட்சானந்தம் இல்லையா, அது பேரானந்தம், அது யோகானந்தம். அந்த ஆனந்தமானது எந்த ஆனந்தம்? அது மகா ஆனந்தம் அது இல்லையா. அதுதான் ஞானிகளால அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம்தான். அந்த இந்த சுகங்களினுடைய எல்லை என்ன? அந்த பேர் ஆனந்தம் அப்படின்றதுதான் சுகாந்தம். அது மட்டும் ஸ்வயம் தாமா, அவரே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா. ஒரு விளக்க ஏரியா, ஒரு ரூம் இருக்கு, இருட்டா இருக்கு, அந்த ரூம்ல இருட்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒரே கவலைப்பட்டா, உடனே ஒரு அகல் விளக்க எடுத்துன்னு போய் அந்த இடத்துல வச்ச உடனே அந்த ரூம்ல இருக்கக்கூடிய இருட்டு உடனே போகிவிட்டது. எங்க போச்சு தெரியாது, இது ஏற்றினதுதான் தெரியும். இருட்டு எங்க போச்சுன்னு தெரியல, ஓடி போயிடுச்சு. ஓடி போட்டுதான் அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தெரியாது. இப்போ இந்த அகல் விளக்க பாக்குறதுக்கு எனக்கு இன்னொரு டார்ச் லைட் வேணுமா? வேண்டாமே, அது தனியாக எரிஞ்சிட்டு இருக்க, அந்த அகல் தான் எரிஞ்சிட்டு இருக்க, எல்லார் கண்ணுக்குமே அந்த அகல் எரியறது தெரியறது. அதை பாக்குறதுக்கு இன்னொரு அகல் எடுத்துன்னு போனாதான் அந்த அகல் தெரியுமா? இன்னொரு அகல் எடுத்தா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் பெருசாகுமே தவிர அந்த அகல் எரியத்தை பார்ப்பதற்கு இன்னொரு லைட் வேண்டாம் யா. அது மாதிரி இந்த எக்ஸாம்பிளை இதோட விட்டுடுங்க. எல்லாருடைய மனத்திலையும் அவர் நான் ஒழிச்சுட்டு இருக்காரு இல்லையா. இப்போ அந்த நான் ஆனது கண்ணால பார்த்துதான் அறியணுமா, மூக்கால நுகர்ந்துதான் அறியணுமா, வாயால சுவைத்துதான் அறியணுமா, இல்ல தொட்டு அறிய முடியுமா? முடியாது.
என்ன நன்னா கண்ணை கட்டி மூக்கை கட்டி வாயை கட்டி என்னை கொண்டு போய் ஒரு ஹெலிகாப்டர்ல கூட்டின்னு போய் ஒரு காட்டுல எடுத்துன்னு போய் போட்டீங்கன்னு வச்சுங்க, நான் உயிரோட இருக்கேனா அப்படின்றதுக்கு நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம், எவ்வளவு உங்ககிட்ட பணம் இருக்கேன்னு கேட்டா பார்த்து சொல்றேன் சார், உங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன சார் பார்த்து சொல்றேன் சார், உங்க அப்பா சார்ந்த என்னைக்கு சார், ஒய்ஃபை கேட்டு சொல்றேன் சார், எல்லாம் பார்த்து சொல்றேன் சார், கேட்டு சொல்றேன் சார்ன்னு சொல்ற. இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க உயிரோட இருக்கடா அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தன் கேட்டு சொல்றேன், எங்க அப்பாவை கேட்டு சொல்றேன்னு சொல்லுவானோ, எங்க அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்லுவானோ? ஏன்? நான் உயிரோடு இருக்கிறேன் என்பது எனக்கே தெரிகிறது. அது யாரு? அதான் ராமன் பண்ணி கொண்டிருக்கார். என்னுடைய இருதயத்துல உட்கார்ந்துட்டு ஸ்வயம் தாம, அவரே இருப்பிடமாக இருந்து கொண்டு ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபனாக இருக்கிறார். ஒளியோட இருக்க நான் என்று காமிச்சு கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட விசுத்தமாகவும் பரமாகவும் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த ரூபமாகவும் குணாதாரமாகவும் ஆதாரஹீனனாகவும் வரேண்யனாகவும் மகாந்தமாகவும் விபாந்தமாகவும் குஹாந்தமாகவும் குணாந்தமாகவும் சுகாந்தமாகவும் ஸ்வயம் தாமாவாக இருக்கக்கூடிய அந்த ராமனை, ராமம் இரண்டாவது விபக்தி, ராமனை பிரபத்யே சரண்டைகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அழகான ஸ்லோகம் பாருங்க. விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரமாதாரஹீனம் வரேண்யம் மகாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் தாம ராமம் பிரபத்யே. அடுத்தது பாருங்க, சிவ விஷ்ணு அபேதமானது எப்படி தெரியுது பாருங்க. சிவம் நித்யமேகம் விபும் தாரகாக்கியம் சுகாகாரமாகார சூன்யம் சுமான்யம் மகேஷம் கலேஷம் சுரேஷம் பரேஷம் நரேஷம் நிரீஷம் மஹீஷம் பிரபத்யே. சிவம் நித்யம் ஏகம் விபும் தாரகாக்கியம் சுகாகாரம் ஆகாரசூன்யம் சுமான்யம் மகேஷம் கலேஷம் சுரேஷம் பரேஷம் நரேஷம் நிரீஷம் மகேஷம். 20 குவாலிட்டி. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இப்படி 15 குணங்களோட இருக்கக்கூடிய ராமரை இரண்டாவது ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். எல்லாம் அதே மாதிரி மகாரம் மகாரம் முடிகிற அழகு பாருங்க. சிவம் நித்யம் ஏகம் விபும் தாரகாக்கியம் சுகாகாரம் ஆகாரசூன்யம் சுமான்யம் மகேஷம் கலேஷம் சுரேஷம் பரேஷம் நரேஷம் நிரீஷம் மகீஷம் பிரபத்யே, அவரை நமஸ்கரிக்கிறேன், அவரை சரணடைகிறேன் அப்படின்னார். சிவம் அப்படின்னா பரமமங்கள ஸ்வரூபம். சிவம் கல்யாணம் பத்ரம் எல்லாம் ஒரே அர்த்தம். பரமமங்கலம் சொன்ன மாத்திரத்திலேயே மங்களம். சிவம்னு சிவசிவா அப்படின்னு சொன்ன மாத்திரங்களே சுத்தி அட்மாஸ்பியரே மாறிடும் இல்லையா? அப்பேற்பட்ட சிவனாக இருக்கக்கூடியவர், மங்களஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார்? வேற யார்? எங்க ராமச்சந்திரமூர்த்தி தான். சிவம் நித்தியம், அவர் காலத்தினால கட்டுப்பட்டவரா? சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லிட்டேனே, அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே நித்தியம். அவர் இல்லாத நேரமே கிடையாது, அவர் இல்லாத உலகமும் கிடையாது. அவர் சதா சர்வகாலமும் இருந்து கொண்டே இருக்கிறார். பிரம்மஸ்வரூபமாக அவதார காரியம் எடுத்தார், அவதார காரியத்தை முடித்தார். ஆனாலும் அவர் இந்த உலகத்துல இருந்து கொண்டுதானே இருப்பார். அவர் கேது இல்லையா? நித்திய ஸ்வரூபமான பரபிரம்ம ஸ்வரூபம் இல்லையா? அவர் சில பேருக்காக அவர் காட்சி கொடுக்கறதுக்காக வந்தாருன்றதுனால அவர் அப்பதான் வந்தாரு அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் இருக்கிற ஸ்வரூபம் அப்ப கொஞ்சம் வரா போல மாயையா வந்தது அப்படின்னு அர்த்தம். நித்தியம் அவர் ஏகம், ஏகமேவா த்விதீயம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத்துக்கெல்லாம் கோஷிக்கிறது. அவர் எப்படி இருக்கார்? ஒரே ஸ்வரூபம் தான், பிரம்மம் ஒக்கட்டே, பரபிரம்மம் ஒக்கட்டே அப்படின்னு. ராமன்னா ராமுடு அப்படின்னால ஒருத்தர் தான் அவர், ராமர்னா ஒருத்தர் தான் அப்படின்னு. பரபிரம்மஸ்வரூபம் ஒண்ணுன்ற அர்த்தத்துல ஏகம் விபும், எங்கும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம், சர்வவியாபி அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு அப்படின்னு அர்த்தம், எங்கும் இருக்கக்கூடிய விபுவாக இருக்கக்கூடியவர் அவர்தான். தாரகம், தாரகாக்கியம், தாரகம் அப்படின்னா காப்பாற்றுகிறவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற, இந்த துக்கத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஸ்வரூபம் யாருக்கு இருக்கு? இந்த ராமருக்கு. அந்த ராமாயணத்தை படிச்சா நம்மளுடைய துக்கங்கள்லாம் போய் இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவர் அப்படின்னு சொன்னா. பிறவி பெருங்கடலை நீந்தக்கூடிய காரணமா இருக்கக்கூடிய தாரக ராமன் அப்படின்னு. அவருக்கு தாரக ராமன்னே பேரு, அவருக்கு பேரே தாரக ராமன் இல்லையா? அவருக்கு கோதண்ட ராமன், பட்டாபி ராமன் அப்படி இருக்க மாதிரி அவருக்கு தாரக ராமா அப்படின்னு பேரு. இப்படி
தாரகம் எனக்கூடிய பெயர், ஆக்கியம்னா பெயர், தாரகன் என்ற பெயருடைய ராமர். அப்புறம் சுகாகாரம், பேரானந்தத்தையே வடிவமாக கொண்டவர். ஆகாரம்னா அந்த வடிவமாக, அந்த ஆகாரத்தை உடையவர். எந்த ஆகாரத்தை? பேரானந்த வடிவமாக இருக்கக்கூடியவர், சுகாகாரம். அது மட்டும் இல்ல, அவர் ஆகாரம் இருக்கா மாதிரி இருந்தாலும் அவர் ஆகார சூன்யம், சகுனமாகவும் இருப்பார், நிர்குணமாகவும் இருப்பார், அத்வைத சாட்சாத்காரத்துக்கு ஹேத்துவாகவும் இருப்பார். அவரே உலகத்துல நன்றாக வாழ்வதற்கும் ஹேத்துவாக இருப்பார் அப்படின்னு சொன்ன ஆகார சூன்யம், ஆகாரம் இல்லாத ஒரு நிலை, உருவமற்றவரான ஒரு நிலை இல்லையா? லிங்கஸ்வரூபம், அருவஸ்வரூபமாகவும் அவர்தான் இருக்கார். அப்புறம் அது மாத்திரம் இல்ல, சுமான்யம், மான்யம், பூஜிக்க தகுந்தவர், மான்யம் கொண்டாடத்தக்கவர், சுஷ்டு மான்யம், நன்கு கொண்டாடத்தக்கவர் இல்லையா? ராமா ராமான்னு சொன்னாலே அவருக்கு பூஜை பண்ணலாமா, துளசியை 2 எடுத்து போடலாமா, அவருக்கு மாலை போடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய மனிதரா இருந்து நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போனா அந்த பகவான் ஸ்வரூபம், அந்த ராமன் சுமான்யம் இல்லையா? போற்ற தகுந்தவராக இருக்க, சுஷ்டு கொண்டாடத்தக்கவராக இருக்கக்கூடியவர் மான்யம். மகேஷம் அப்படின்னாக்க மகேஷம், மகா ஈஸ்வரன், ஈஸ்வரர்களுக்கெல்லாம் வசதியாக இருக்கக்கூடியவர் மகேஷம். கலேஷம், கலைகள் 64 கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருக்க, கொடைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர். சுரேஷம், சுரர்கள் அப்படின்னா தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர். பரேஷம் அப்படின்னாக்க உயர்ந்ததான ஈஸ்வரன் அவர் தான், பரேஸ்வரன், பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னா அது ராமர் தான். நரேஷம், நரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய, நம்மை போன்ற நரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து இன்னைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம். ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியம். டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த ராமனுக்கு இல்லையா? ஆபத்தாம் அபகர்த்தாரம், ஆபத்திலிருந்து நம்மளை அபாரம் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அந்த ராமச்சந்திரமூர்த்தி இல்லையா? அவர் தான் நரேஷம். அதுக்கப்புறம் நிரீஷம், இவருக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லை. நீ ஹி அப்படின்னாக்க ஆப்போசிட் அர்த்தம், நியாயம் அநியாயம் மாதிரி இல்லையா? ஈஸ்வரன் அதுக்கு என்ன அர்த்தம்? நிரீஷம், ஈஸ்வரன் இல்லாதவர் அப்படின்னா இவருக்கு மேல ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு அர்த்தம். இவரே ஆளினால் அப்படின்னு அர்த்தம். ராமருக்கு மிஞ்சின தெய்வம் உண்டோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, அப்படி ராமருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லாதவர். அதுக்கப்புறம் மகீஷம், மகீஷம் அப்படின்னா சக்கரவர்த்தி இல்லையா? இந்த மகிக்கே, இந்த மகி, இந்த பூமி இருக்க, இந்த பூமிக்கெல்லாம் யாரு சக்கரவர்த்தி? எங்க ராமர் அல்லவா சக்கரவர்த்தி. அதனால மகீஷம், அப்பேற்பட்ட சிவமாகவும் நித்தியமாகவும் ஏக்கமாகவும் விபுவாகவும் தாரகனாகவும் சுகாகாரமாகவும் ஆகார சூன்யமாகவும் சுமான்யமாகவும் மகேஷமாகவும் கலேஷமாகவும் சுரேஷமாகவும் பரேஷமாகவும் நரேஷமாகவும் நிரீஷமாகவும் மகீஷமாகவும் இருக்கக்கூடிய 15 குணங்களோடு இருக்கக்கூடிய அந்த ராமனை பிரபத்யே, மனசார அவனுக்கு நமஸ்கரிக்கிறோம். இப்படி அந்த ராமருக்கு நாம நமஸ்கரிக்கிறோம். ராமா 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 அப்படின்னு எங்க பார்த்தாலும் ராமநாமம் தான் காதல உலகம் அப்படின்னு எல்லா பெரியவர்களும் சொல்றது நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ராமராமா ராமராமா ராம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா கூட இப்ப இந்த காலத்தெல்லாம் பெரியவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா ராம் ராம் அப்படின்னு சொல்லிப்போம். போன எடுத்தானாக்கா ராம் ராம் அப்படின்னு சொல்றது. இந்த அலோகலோன்னு சொல்ற வழக்கங்கள்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? நம்ம பெரியவர்கள்லாம் இப்ப போன எடுத்தா ராம் ராம் அப்படின்னு சொல்லுவார். ராம் ராம் நம்ம பதில் சொல்றோம். இப்படி ராமரனுடைய புகழ் அது. இப்பேற்பட்ட அந்த ராமநாமாவை உடையவரான அந்த ராமம் எனக்கூடிய பரபிரம்மத்தை சரணடைவோம். இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நீங்குவதற்காக, விடுதலை அடைவதற்காகன்னு சொல்லி இப்படி 2 ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். இது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ரத்தனமா இருக்கு. இதனுடைய அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.